தமிழ்நாட்டுக்கு போயிருந்தப்போ கஜேந்திரகுமார் விழுந்தும் மீசையில மண் படையிலன்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று விழுந்திருக்கிறார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு. அப்ப 2, 3 நாளைக்கு ஒரு பதவி போட்டிருந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இப்போதான் பித்தம் தெளிஞ்சு ஞானம் பிறந்திருக்கேன், அதாவது அறிவு பிறந்திருக்கேன்னு சொல்லி உண்மையில பிறந்தான் இருக்குது. அவர் போயிட்டு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு போய் எல்லாரையும் சந்திச்ச பிறகு இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். அதாவது நான் உங்களை சொல்லியிருப்பேன், பார்க்காதாக்கள் பழச பாருங்க, இல்லை சொல்கிறேன் சுருக்கமாக என்னென்றால், இவருடைய ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறார். 2 தேசம் ஒரு நாடு, 2 நேஷன் 1 கண்ட்ரி என்று சொல்லி. அது ஒரு அருமையான விஷயம். அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு திரட்டுற மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறார், பல்வேறு கட்சிகளை சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு போட்டு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார், நீங்களே வைகோ நெடுமாறன் அவர்களை சந்திக்க இல்லை அண்டு போட்டு இந்த பழைய அதாவது கிண்டி விடுறார். ஏனென்று சொல்லி சொன்னால், வைகோ அவர்களும் பல நெடுமாறன் அவர்களும் இவர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். அதாவது தமிழீழ கோரிக்கையை கையை விட்டுட்டாங்க, ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆக்கலன்ற மாதிரி. அவையில் வைகோ தான் மட்டும் அறிக்கை விடாம ஒரு 4-5 அமைப்புகளையும் சேர்த்து மே 17 மற்றது நான் நினைக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொஞ்சம் பேர் இப்படி அமைப்புகளை சேர்த்து அறிக்கை விட்டுருக்காரு. அதே மாதிரி நெடுமாறன் ஐயாவும் அறிக்கை விட்டுருக்கணும். இவியல் எங்க நிக்கணும் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள் அதி உச்ச பலத்தில், அதாவது ஆணரவு அடிச்சப்போ ஒரு நாடுக்குள்ள 2 இராணுவம் என்ற மாதிரி, அல்லது விடுதலை புலிகளுக்கு சம பலத்தை விட கூட பலம் இருந்த நிலையில இருந்து கொண்டுதான் இவங்க கதைக்கணும். என்னென்னா, அந்த தமிழீழ கோரிக்கையை விட்டு நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் அந்த மாதிரி காட்சி கொண்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ தமிழீழத்தில் என்ன நடக்குது, இலங்கையில் பௌத்த பயமாக்கப்படுது, இனி ஒரு காலமும் இப்படி பௌத்தமயமாக்கப்பட்டது தமிழ்மயமாக்க முடியாதுன்ற கவலையில் நாங்கள் எல்லாம் இருக்கும்போது, அவையில் இன்னும் தமிழீழம் இந்த வருது அந்த வருதுன்ற மாதிரி இருக்கிறோம். என்னென்றால், அது தமிழ்நாட்டில் வேறு வேறு பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்குது. தமிழீழ விடுதலை என்றது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விற்பனை பொருள். அது வேற இன்னொரு வேளை அதை வடிவாக பார்ப்போம். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பேட்டியில் சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் முன்னாடி போக முடியல என்னென்று சொல்லி சொன்னால், அதாவது தேர்தலில் வெண்டு வரும்போது, அதாவது தமிழ் கூட்டமைப்பு எங்கெல்லாம் புலவிடுதென்று போய் சொல்லி கொண்டிருந்தேன் நான். அதனால் அவைகள் என்னோட சந்தித்து ஒரு முடிவுகள் எடுப்பினோன்ற விஷயம் அதால் நான் இந்த விஷயத்தை சொல்ல இல்லை. 2 தேசம் ஒரு நாடு அப்படியான விஷயத்தை எப்படி தமிழ் கூட்டமைப்பு இப்போ தமிழ் மக்கள்கிட்ட இருந்து விலகி போய் கொண்டிருக்கிற விஷயத்தை போய் சந்தித்து சொன்னேன் நான். பிறகுதான் தேர்தலில் வென்று வந்த பிறகும் இப்படி எல்லாரையும் போய் சந்திக்கணும் இருந்தேன். சந்திக்கையில் தனக்கு பலகால விருப்பம், அதாவது அங்கால ஒரு 70 மில்லியன் மக்களை வச்சுக்கொண்டு அவைகள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு எங்களுக்கு வேணும். இதே மாதிரி பார்த்தீங்களா, பலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வேறு நாடுகளில் வாழ்கிற அத்தனை மக்களும் ஆதரவு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் போய் கதைக்கணும் அப்படியான விஷயத்தை இப்போ இதான் சொல்கிறேன். எனக்கு முந்தி ஆசை இருந்தது, இப்போ தான் அது கைகூடி இருக்குது என்று சொல்லி போட்டு. ஆனால் ஒரு வருத்தத்தில் சொல்கிறார். அதாவது பல நெடுமாறன் வைகோ ஐயா, பல நெடுமாறன் ஐயா வைகோ ஐயாவை எல்லாம் தனக்கு சந்திக்க முடியாமல் போனது பெரிய மனத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தான் கைவிட போகிறதில்லை, திரும்ப திரும்ப போய் சந்திப்பேன். தனக்கு நெடுமாறன் ஐயாவோட நேரடியான பழக்கம் இல்லை, முந்தி சந்திச்சிருக்கு இல்லை. ஆனால் வைகோ அண்ணனோட தனக்கு சந்திப்பு இருக்கிறேன், பல தடவை காய்ச்சிருக்கேன். அவர் தன்னை சந்திக்க போனதை இட்டு சரியான வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் என்ன பொறுத்தளவிலையோ அல்லது வேறு ஆய்வாளர்களை பொறுத்தளவிலையோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போதான் ஆனா எழுதியிருக்கிறார். அதாவது இந்த விஷயத்தில் ஆ போட்டிருக்கிறார். அப்போ இனித்தான் அவர் அங்கால நடக்க வேண்டிய பாதை தொடங்கி இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஆங்கிலத்தில் இந்த நேஷன்ன்றது தமிழில் நாங்கள் தேசம் என்று சொல்லுவோம். கண்ட்ரி என்று சொல்லி சொன்னால் தமிழில் நாடு என்று சொல்லி ஆங்கிலத்தில் ரேஸ் என்று சொல்லப்படுற அந்த சொல்லுக்கு தமிழில் நாங்கள் ஒரு மரபினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்ட்ரி என்று வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு கண்ட்ரி, தமிழ்நாடு ஒரு தேசம்.
அதே மாதிரி நாங்கள் ஒரு தமிழர் தேசம், அவையிலும் ஒரு தமிழர் தேசம். அப்ப எங்களுக்கான அந்த ஒற்றுமை வந்து மொழி, பண்பாடு இப்படியான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறதால, அவையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்புலமா இருக்கலாம். நாங்கள் அவைகளுக்கு ஒரு பின்புலமா இருக்கலாம், அவையில் சந்திக்கிற பிரச்சனையின் போது. அப்ப இப்பதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போய் அங்க கட்சிகளை சந்திச்சிருக்கிறார், அரசியல் கட்சிகளை சந்திச்சிருக்கிறார். அதுவும் வந்து பின்கதவால போயிருக்கிறார். நான் இதுக்கு வாரேன். அப்ப நாங்களும் வந்து அதாவது தமிழ் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகள் இருக்கணும் தானே, சிவில் சொசைட்டின்னு சொல்றது, அவையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகளும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியும் வந்து நாங்கள் ஒரு ஒரே தேசம் என்ற அடிப்படையில் நாங்களும் போய் சந்திக்கணும். அதாவது தமிழ் ஈழத்தில் இருக்கிற மக்கள் அமைப்புகளும் அங்கே இருக்கிற மக்கள் அமைப்புகளும் ஒரு பெரிய பாலத்தை வந்து அதாவது அவிழ்க்க முடியாத ஒரு பெரிய பாலத்தை வந்து நாங்கள் அவையோட காய்ச்சி கொண்டுதான் கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால், தொல்காப்பியத்திலே வந்து தொல்காப்பிய நாயனார் சொல்லியிருக்கிற தமிழ்கூறு, அதாவது தமிழ்நாடு ஜாதனில் வடவங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த விஷயத்துல வந்து நாங்கள் எல்லாரும் உண்டாயிருக்கணும். அதனால அந்த எங்களுக்கு அங்கே வரக்கூடிய அந்த நாங்கள் உண்டாயிருக்கையில் வரக்கூடிய ஒரு இணைப்பும் ஒரு இறுக்கமும் ஒரு பலமும் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் பயன்படுத்தாம இருக்கிறோம். 2 பேரும் உண்டா இருக்கிறது வந்து ஒரு நல்லொரு எங்களுக்கு, அதாவது சொல்லிவிடம் பல தடியில வந்து உண்டா கட்டி இருந்தால் அதை உடைக்க முடியாது, தனியாக ஒரு தடி இருந்தால் உடைக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அவையினுடைய அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த அரசியல் சிக்கலுக்குள்ள நாங்கள் தலையிட தேவையில்லை. நாங்கள் ஒரு நல்ல ஒரு மக்கள் அமைப்பு, ஒரு பண்பாடு ரீதியான மொழி ரீதியான இதுகளை வந்து நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு ஒரு சரியான அறிவாளி தானே, அவருக்கு இன்போன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்றது, அதாவது ஒரு தன்னுடைய கூடி பிறந்தது அல்லது பரம்பரையாக வரக்கூடியது. அவருடைய அப்பா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாமனிதர். கனடா தமிழ் தேசியர்களுக்கு அவருடைய இறப்பில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் கனடாவுக்கு தான் முதல் வந்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை வந்து தமிழீழ விடுதலைக்கு ஒரு மேடையா பயன்படுத்தணும்னு சொல்லி இங்கே தான் 2-3 தடவை அவர் வந்து கடைசியா வந்து இங்க நடந்திருக்கக்கூடிய மாவீரர் நாள் நிகழ்விலையும் வந்து பேசியிருந்தவர். அது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் விட்டு பேச இல்லை, வன்னியில் அவர் கடைசியா பேசுவாரா, இங்க இருந்தவர் பேசுவாரா இல்லையான்னு சொல்லி ஒரு நிலையில இருக்கைகளை வன்னியிலிருந்து கடைசி நேரம் தான் செய்தி வந்து அவரை கூட்டி கொண்டு போய் மாவீரர் நாள்ல பேசினவர். அதுக்கு பிறகு சிங்களத்தின் குகையிலிருந்து புலியின் ஒருமலன்னு சொல்லித்தான் அவரை நாங்கள் இப்படியெல்லாம், அதாவது ஏத்தி விட்டுறேன்டோ அல்லது கொம்பு செய்ய விடுறேன்டா கூடி சொல்லலாம். அந்த மனுஷனுடைய உயிர் பிரிகிறதுக்கும் நாங்களும் ஒரு காரணமா போயிட்டோம். இங்க வந்துதான் அவர் பேசி 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 எங்கள் மூலமா தான் விடுதலை புலிகளுக்கு அந்த செய்தி போய் அவர் வந்து பிறகு முதல் கிருஷாந்தி குமாரசாமின்ற அந்த வழக்கை பேச போய்த்தான் பிறகு இங்கே கனடாவுக்கு வந்து இப்படி வந்து அவர் தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ள அப்படியே போய் பிறகு மனிதராக போனவர். அப்போ அதனால வந்து இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்குது. மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் உயிர் போனதில் நாங்கள் அதில் ஒரு பெரிய கவலையாக இருக்குது நமக்கு. அப்போ ஆகையால வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுக்கிற முன்னெடுப்புகள் வந்து நல்லது. அதில் வந்து அவர் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் வந்து வைகோ பழநெடுமான் ஐயா போன்றவை வந்து குழப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு 100% எதுவும் வந்து எடுத்தெடுப்பிலேயே நடக்க போறதில்லை. இப்போ வந்து அவர் 95% வந்துட்டார். அங்கால ஒரு 5% தான் இருக்கு. அதால நான் விழுந்து மீசையில மண்படை இல்லைன்னு சொல்லி அவர் கவலைப்பட தேவையில்லை. இது என்ன, நீங்கள் விழவும் இல்லை, மீசையில மண்படவும் இல்லை, மீசையை முறுக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டியான். தமிழ்நாடு இங்கே ஒரு கனவுலகத்திலாம் எப்பவும் இருக்கும். அவையில் வந்து நாங்கள் வளர்ச்சி கொண்டு வர்றது வந்து எங்களுடைய பணியாக தொடர்ந்து இருக்கணும். அப்போ நாங்கள் முதலே சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு 3 தேசம் இருக்குது. ஒன்று வந்து தமிழீழத்தில் இருக்கிற தமிழ் தேசம், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்
ம அதாவது இந்தியாவில இருக்கிற தமிழ் தேசம், அதாவது தமிழ்நாடு, வெளிநாடுகள்ல இருக்கிற டயஸ்போரா என சொல்லப்படுகிற புலம்பெயர் தமிழ் தேசம். அப்ப 3 விஷயத்தையும் வந்து தனக்குள்ள கொண்டு வரணும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அ வ எப்படி அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சிகளோட ஒத்துப்போகாம இருக்கிறாரோ ஊர்ல, அதே மாரி அவர் இங்க இருக்கக்கூடிய தனக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்ன்ற கதைகள மட்டும் கேட்கிறார். அவர் உண்மையா எங்க கேட்கணும்னு சொல்லிச்சுன்னா, எங்க பிளவுறாருன்னு சொல்லிச்சுன்னா, அவர் கொள்கையோட நிக்க வேண்டியவர். இங்க இருக்கக்கூடிய தனக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளோட இந்த கதைகள கேட்டுக்கொண்டு நிக்கிறார். அவர் எங்க நிக்கணும்? இங்க இருக்கிற அத்தனை அமைப்புகளோட நிக்கணும். தனக்கு தேர்தல் காலத்தில உதவி செய்ற ஆட்கள இந்த கதைய மட்டும் கேட்கக்கூடாது. இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது. இப்ப அங்க மான் கட்சிக்கு வந்து தாங்கள் தான் இயக்கலாம்ன்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து பணம் அனுப்புறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்ப இங்க 2 அமைப்புகள் இருக்குது. அப்ப இவர இயக்குறது வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகள் வேற வேற வேலையிலும் வந்து இவர் செய்கிற த்துக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டையும் வந்து எடுக்கக்கூடியதான ஆட்களாகவும் இருக்கிறோம். அதனால கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புலம்பெயர் நாடுகள்ல இருக்கக்கூடிய தன்னுடைய எஜமானர்கள் குறித்தும் வந்து கவனமா இருக்கணும். அதாவது எஜமானர்களே தேவையில்ல. நீங்கள் கொள்கையோட நின்னீங்கன்னா உங்களுக்கு எஜமானர்கள் தேவையில்ல. நாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கலாம். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இன்னொரு உண்மையும் வந்து கடைசி நேரத்துல சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ரகசியத்த வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்னத்துக்கு அவர ஒரு பிறப்பிலே வந்து அறிவோட பிறந்தவர் என்று சொல்லி சொன்னார். இன்போர்ன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னால், இவர் நேரடியா தமிழ்நாட்ட முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முயற்சிச்சிருக்கிறார். அப்ப முந்தி 2008ஆம் ஆண்டு வைகோ மூலமா மன்மோகன் சிங், அதாவது அப்ப இந்திய பிரதமரா இருந்த மன்மோகன் சிங்கை சந்திக்க முயற்சிச்சிருக்கிறார். அப்ப அது கைகூடையில. அப்பவே வைகோ சொல்லியிருக்கிறார், இதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அதாவது மாநில முதலமைச்சரை சந்திச்சுட்டு, எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சுட்டு, அதுக்கு பிறகுதான் அங்க வந்து சந்திக்கலாம் என்று சொன்னோன்னா, வைகோவுக்கும் அப்ப கருணாநிதிக்கும் ஆகாம இருந்தது. அதனால தாங்கள் அந்த புரோட்டோகால் என்று சொல்லி சொன்னால் தமிழ்ல நெறிமுறை என்று சொல்லி சொல்றது. அதுதான் அப்படியான நெறிமுறை. அப்ப இந்த முறை அதனால தான் இந்த முறை அப்படி போனது என்று சொல்லியும் சொல்றார். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் ஈழ விவகாரங்களுக்காக சிவபீர பாண்டியனை தான் அதை வச்சிருக்கிறார். அப்ப ஈழ விவகாரங்கள் சம்பந்தமான இந்த முடிவையும் வந்து சிவபி ஐயா மூலமா தான் எடுப்பார். அப்ப எடுத்துக்காட்டா வந்து இப்ப கடந்த காலத்துல கலைஞரும் அப்படித்தான் தலைவர்கிட்ட அம்மா திருப்பி அனுப்பின பிரச்சனையில வந்து நாங்கள் எல்லாரும் சிவபி ஐயா மூலமா தான் தொடர்பு கொண்டாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா சோபிரபாண்டியனை தான் தமிழீழ விவகாரங்களுக்கு விட்டிருக்கிறார். அப்ப அவர் மூலமா போனா வைகோவோட அவர் கலைப்பார். அப்ப இதுகளெல்லாம் உடைஞ்சு போயிடும் என்று சொல்லி போட்டு இப்ப புதுசா என்ன செய்திருக்கிறேன் சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்து அந்த மலர் கண்காட்சி ஒன்றுக்கு போயிருந்தாரல்லோ தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர். அப்ப அவரை சந்திச்சு வெளிப்படையாக சந்திச்சு அவர் மூலமா தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கிறார். அதாவது நேரம் எடுத்திருக்கிறார். ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு நல்ல அணுகுமுறையாகவும் அவர் பாவிச்சிருக்கிறார். என்னென்று சொல்லி சொன்னால், பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவைகளுடைய தோழமை கட்சிகள், பங்காளி கட்சிகள் அவைகள் கேட்டா கட்டாயம் சந்திக்கணும். அப்ப தொல் திருமாவளவன் மூலமா நேரடியாவே முதலமைச்சருக்கு போய் இப்படி சந்திக்கணும், இப்படி விஷயம்னு சொல்லி அதாவது இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷனை அங்க இருக்கக்கூடிய நிலத்தில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து வடிவா சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தி அங்க சந்திப்பு எடுத்திருக்கணும். அங்க சந்திப்பு பிழைச்சிருந்ததுன்னா எல்லாம் பிழைச்சு போயிடும். அப்ப அதனால அதை தாங்கள் ரகசியமா வச்சிருந்ததாகவும் அங்க சந்திக்கிறதுக்கு வெளிக்கிறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் தான் தங்களுடைய அந்த குரூப்லயே வந்து, அதாவது தங்களுடைய ஆட்களுக்கு அதை சொன்னதாகவும், ஏண்டா எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த பேட்டியில. பாத்தீங்களா? அப்ப அந்த சாணக்கியம், அந்த ஒரு அதாவது விஷயங்களை சாதிக்கிறது எப்படி போனா எப்படி செய்யறதுன்றெல்லாம் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அது தெரியுது. அப்ப இப்படியான விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லித்தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். தொடர்ந்தும் தமிழ் தேசிய பாதையில மக்களை வெற்றி நடை போடுவோம். நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது. நாமார்க்கும் குடியெல்லோம். நம்மனை அஞ்சோம்.